செல்லும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்களப்பா. இந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதன்படியாக அப்பா உம்மோடு நாங்கள் எங்களுடைய உறவை புதுப்பிப்பதன் மூலம், ஆண்டவரே உம்மோடு எங்களுடைய உறவை சரிபார்க்கிறதன் மூலமாக அப்பா உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது அப்படியே வெற்றிகரமாக நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்போம் என்று அப்பா நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் பாவிகள் தான் அப்பா தாவீது மனம் திரும்பினது போலப்பா. அப்போ நாங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தை அறிக்கிறோம், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தை சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. தாப்பனே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எங்களுடைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீர் கர்த்தாவே. நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறோம். எங்களை தயவாய் மன்னிங்க சுவாமி. மன்னித்து எங்களை மீண்டும் ஒரு முறை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. பரிசுத்தமான இருதயத்தோடு நாங்கள் உமக்கு இந்த ஆராதனையை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாருங்க, எங்களை வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இங்கிருந்து செல்லும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக செல்ல கிருபை தாருங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வாசிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103வது சங்கீதம். 103வது சங்கீதம் அங்கே 733வது பக்கத்திலே, பழைய பாட்டு புஸ்தகத்தில் 733வது பக்கத்திலே இருக்கிறது. எல்லாரும் எடுத்து விட்டீங்களா? வழமை போல முதலாவது வசனத்தை நான் வாசிப்பேன், இரண்டாவது வசனத்தை நம்முடைய சிறார்கள் நோவிஜியின் மொழியிலே வாசிப்பார்கள், மூன்றாவது வசனத்தை சபையோரே நீங்கள் வாசியுங்கள், நான்காவது வசனத்தை மறுபடியுமாக நான் வாசிப்பேன். இப்படியாக சங்கீதம் 103 வசனங்கள் 1 to 22 வரை நாங்கள் வாசிப்போம். எல்லாரும் ஆயத்தமா? தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது.
கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன். நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனைகளை செல்லுவோம். பலனி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். நாங்கள் வாசித்த சங்கீதத்தில் அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய இரக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இன்று நாம் தேவனுடைய அன்பை குறித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அவருடைய அன்பு மேலானது. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். வேதத்திலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொரிந்தியர் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 13வது வசனத்திலே வார்த்தைகள் இருக்கிறது அன்பை குறித்து. அதில் நான் வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையே இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பானதை செய்யாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. நிறைவு யார் தெரியுமா? நம்முடைய இயேசுதான் நிறைவு. அவர் நமக்குள்ளே வந்தால் குறைவுகள் எல்லாம் இல்லாமல் போகும். ஆமென். அவர் நமக்குள்ளே வந்தால் எல்லாத்திலையுமே நாங்கள் சகிக்கிற தன்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். விசுவாசத்திலே இருப்போம், எல்லாத்தையும் நம்புவோம். ஏனென்றால் அவர் எல்லாத்திலையுமே பூரணம் உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த அன்பான தெய்வத்தை துதித்து கனப்படுத்தும். சிறிது நேரம் அவருடைய நன்மைகளை நினைத்து அவர் செய்த நன்மைகள், ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு எதுவுமே இல்லை. சர்வத்தில் இருக்கிற அவ்வளவு இரத்தத்தை நமக்காய் சிந்தினவர் நம்முடைய இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனை. செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி ஐயா. ஏராளமான நன்மைகள் ஐயா, ஏராளமான கிருபை ஐயா, ஏராளமான தயவப்பா, ஏராளமான இரக்கங்கள் தகப்பனே. ஐயா, எங்களுடைய தலையிலே கிரீடத்தை சூட்டி நீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோதிரத்தை எங்களுடைய விரல்களிலே தந்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அலங்காரமான வஸ்திரத்தை எங்களுக்கு தந்தீங்களே ஐயா. எங்களுக்கு ரட்சிப்பை தந்து உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி மேலானதப்பா. நீர் மேலானவர் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. வாழ்நாள் போதாதப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 1000 நாட்கள் வாழ்வதை விட உம்முடைய சமூகத்திலே ஒரு நாள் வந்து உம்மை ஆராதிப்பது மேலானதப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் மேலானவர் ஐயா. நீர் உயர்ந்தவர் ஐயா. நீர் பரிசுத்தர் ஐயா. ஐயா, நீர் மாறாத தெய்வம் அப்பா. அப்பா, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், செயல்களில் வல்லமை உடையவர். நீர் நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. நீர் முடிவெடுத்தால் முடிவெடுத்ததுதான் அப்பா, மாற்ற முடியாது. யாரும் உமக்கு முன்பாக நிற்க முடியாது. நீர் மேலானவர் அப்பா. உமக்கு ஒத்தவர்கள் யாருமே இல்லை ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா.
ஹalleluya ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். நாங்கள் நல்லவர்களாய் இருக்கும்போது இயேசு மரிக்கவில்லை, நாங்கள் பாவிகளாய் இருக்கும்போது தான் இயேசு மரித்தார். நாங்கள் கூடாதவர்களாய் இருக்கும்போது எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர் அந்த பரிசுத்தர். ஆமென். ஓ ஹalleluya, நன்றி நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே நமக்காய் ரத்தம் சிந்தி நம்மை பிரித்தெடுத்த நம்முடைய தெய்வம். ஹalleluya, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, பெரியவரே. ஓ ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு நன்றி தகப்பனே. என் மீது அன்பு கூர்ந்து glory பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி அப்பா கழுவி நீ குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்தேசப்பா. பிரித்தெடுத்தி பிறக்கிறதுக்கு முன்னமே உமக்கென்று வாழ்ந்திட glory Father. பிரித்தெடுத்தீங்களே, பிறக்கிறதுக்கு முன்பாக உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை செய்வோம், ஆராதனை உமக்கே glory Father. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே, ஆராதனையும் கெருபீன்கள் செராபீன்கள் மத்தியிலே அனுதினமும் உமக்கு மூப்பர்கள் வணங்குகிறவரே, ஆராதனையும் உமக்கே ராஜனே, அனுதினமும் உமக்கே. பிதாவான யெகோவா தகப்பனே, என் தந்தையே, பிதாவே, பிதாவான glory தேவனே, தகப்பனே, மாட்சிமை உடையவர், மாட்சிமையும் மகத்துவம் ஒன்றிலே குறைவில்லாதவர், என்றென்றைக்கு மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே, என்றென்றைக்கு மாட்சிமையும் அப்பா மகத்துவமும் ஆவியானவரே உமக்குத்தானே, என்ற வல்லமை வல்லமையும் வல்லமை அப்பா இயேசுவே, மகிமையும் மகிமையானவரே தகப்பனே, அப்பா இயேசுப்பா உமக்குத்தானே, ராஜாதி ராஜாவே, வல்லமையும் glory Father இயேசுவே, மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. உங்களோட ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய விளையாட பெற்ற ரத்தத்தினாலே பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். கரைபடாதபடிக்கு எங்களை நிறுத்தும்படியாய் அவருடைய ரத்தத்தையே சிந்தின நம்முடைய தகப்பன். ஹalleluya, நன்றி அப்பா, நன்றி அப்பா இயேசுவே. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்திதீர்.
மகிமை மேலானது ராஜனே. தகப்பனே அப்பா எசப்பா உமக்கு தானே வல்லமை 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 அப்பா வல்லமையானவரே வல்லமையானவரே மகிமையோ தகப்பனே glory உமக்கு தானே. மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வாழி திறந்தி glory மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வாழி திறந்தி மகா மகா பரிசுத்த பரிசுத்தரே சமூக நுழைய செய்தி ஐயா மகா மகா பரிசுத்தமு திரு சமூக நுழைய செய்தி மகா மகா இயேசுவே பரிசுத்தமு திரு சமூக நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தமு திரு சமூக நுழைய சொல்லுங்க மகா 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 அவருடைய சமூகத்துக்குள்ளே எங்களை நுழைய செய்திருக்கிறார். திரு சமூக நுழைய செய்தி மகா 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 பரிசுத்த பரிசுத்தரே திரு சமூக நுழைய செய்தி வல்லமை வல்லமையும் glory glory Father இயேசுவே இயேசுவே மகிமையோ அப்பா ராஜாவே ராஜனே தகப்பனே உமக்கு தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து glory பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து அப்பா இயேசுவே பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே இயேசுவுக்கே அப்பா எங்களை பிரித்தெடுத்தீங்களே அப்பா ஐயா தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே தகப்பனே ஐயா நான் எப்படி இருப்பேன் என்று என்னுடைய உருவத்தை வரைந்தவர் நீர் தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா என்னுடைய கரங்களை உருவாக்கினவர் ஐயா என்னுடைய கண்களை உருவாக்கினவர் ஐயா என்னுடைய கால்களை உருவாக்கினவர் ஐயா ஐயா நான் எப்படி இருக்க வேண்டும் என்று என்னை உருவாக்கினவரே
என்னை சிருஷ்டித்த ராஜனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை பிரித்தெடுத்தீங்களே அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே ஐயா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களை பிரித்தெடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஐயா, நீ சர்வ வல்லமை உடையவர் அப்பா, நீ மகத்துவத்தின் தெய்வம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நேற்று முன்றும் என்றும் மாறாதவர் ஐயா, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் எங்கள் தகப்பன் சேனைகளின் கர்த்தர் ஐயா. ஐயா உம்மாலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்போம் அப்பா, உம்மாலே நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்போம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய அன்பை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். சிறிது நேரம் சத்தமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். செய்த நன்மைகள் நினைத்து நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை உடையவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஐயா, உயர்ந்தவர் அப்பா. எங்களுடைய பலிகள் எல்லாம் தூபம் போல உம்முடைய சமூகத்திற்கு வரட்டும் ஐயா. ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாறாத தெய்வம் அப்பா, எங்களை மறவாத தெய்வம் அப்பா நீங்க ஐயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீதியின் ராஜனே உமக்கு நன்றி, நித்திய ராஜாவே உமக்கு நன்றி, சத்தியத்தின் தெய்வமே உமக்கு நன்றி, நீதிபரரே உமக்கு நன்றி ஐயா. நீதியின் சூரியனே உமக்கு நன்றி, பிரகாசிக்கிற ஒளியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு நன்றி, விடிவெளி நட்சத்திரமே உமக்கு நன்றி. எங்களை ஐயா ஆண்டவரே விளக்காய் மாற்றுகிறவரே உமக்கு நன்றி, எங்கள் கால்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி, மானை போல ஓடச் செய்கிறவரே நன்றி, பள்ளத்தாக்குகளிலே ஐயா எங்களை நடக்க செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ எங்களுக்கு மகிமையாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி, எங்கள் மங்காத பிரகாசமே உமக்கு நன்றி, ஜீவனுக்கு அதிபதியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. இயேசுவே நீங்க நல்லவர் ஐயா, நீங்க நல்லவர் ஐயா, நீங்க நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி நன்றி அப்பா. நீ மகத்துவத்தின் தெய்வம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா. எவ்வளவு அன்பு ஐயா எங்கள் மீது நீங்க வைத்திருக்கிறீங்க, எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்க அப்பா. அதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல அப்பா ஐயா. நீங்க உங்க உயிரை கொடுக்கிறதுக்கு நாங்க ஏமாத்துறோம் அப்பா. எங்கள் மீது நீங்க பாராட்டின அன்புக்கு நாங்கள் ஏமாத்துறோம் அப்பா. ஒரு 5 நிமிடம் கூட உண்மை சந்தோஷப்படுத்துகிறது இல்லையே ஐயா, ஆனால் ஜீவனை கொடுத்தீங்களே. குளோரி. உம்முடைய அன்பு மேலானதப்பா இயேசுவே. இயேசு ராஜாவே, எங்களை எவ்வளவு சமாதானத்தினாலே நிரப்புகிறீர், எங்களை எப்படி சந்தோஷத்தினாலே நிரப்புகிறீர், எங்களை மகிழ்ச்சியினாலே எங்களை இடை கட்டுகிறீர், எங்களை தூக்கி சுமந்து ஆண்டவரை தாங்கி தப்புவிக்கிறேன் ஐயா. எல்லா நேரமும் எல்லா வேளையும் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிற இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. இயேசு ராஜனே, கிருபையில் ஐஸ்வர்யம் உடைய ராஜனே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா இயேசுயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசமே. என்ன தருவேன் இதற்கு, என்ன தர முடியும் அப்பா இதற்கு, என்ன தருவேன் ஐயா இதற்கு, என்ன தருவேன் இதற்கு, என்ன தருவேன். தனிமையின் பாதையில் தகப்பனே உம்
தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. என்ற கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. சுவே ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. அப்பா அப்பா ஏசப்பா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு என்ன தருவேன் நான் ஏசப்பா, இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறுவலையில் ஒவ்வொரு நாள் அப்பா தகப்பன் போல சுமந்து கொண்டு தடுமாறுகிறேன் ஐயா. தடுமாறுவலையில் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஐயா தகப்பன் போல சுமந்து கொண்டு அப்பா I love you பா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான். பல சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. உள்ளத்தில் அப்பா இதற்கு என்ன தருவேன் நான். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே செய்யா. இதற்கு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜனே, உடைக்கப்பட்ட நேரங்கள் அடைக்கலம் தந்தவன் நம்முடைய தகப்பன். ஆமென். நாங்க எல்லாரும் இப்ப கூட தடுமாறி கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒவ்வொரு நாளும் தடுமாற்றமாக தான் உள்ளது. ஆனாலும் தகப்பனை போல சுமந்து கொண்டே வருகிறார். ஆமென். அவருடைய அன்பு மேலானது மேலானது மேலானது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தடுமாறி கொண்டிருக்கிறோம் தகப்பனே, தகப்பனை போல சுமந்து செல்லுகிறீங்களே, நன்றி ஐயா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க. தடுமாறும் கரையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. தடுமாறும் வேளையில் எல்லாம்
சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்ன தரும் அப்பா, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். வியானவரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ அப்பா, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஏசப்பா, நீங்க எங்களை சுமந்ததை நான் மறப்பேனோ. ராஜனே, சுமந்ததை நான் மறப்பேனோ. க்ளோரி. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. நீங்க நல்லவர் ஐயா, நீங்க சர்வ வல்லமை உடையவர் அப்பா. உங்களை துதிக்கிறேன், உங்களை கனப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீங்க நல்லவர் ஐயா, நீங்க சர்வ வல்லமை உடையவர் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே ஐயா, நாதி சிநேகத்தினாலே எங்களை சேர்த்து கொண்டவரே, காருண்யத்தினாலே எங்களை இழுத்து கொண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசையா, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஐயா, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஐயா, எல்லாரிலும் பெரியவர் அப்பா, எல்லாரிலும் மேலானவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை கனப்படுத்துகிறேன், உங்களை மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. உமக்கு நன்றி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, பெரியவரை எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் ஐயா, நாங்கள் இந்த தேவனை மாத்திரமே ஆராதிப்போம். ஆமே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா, எரிகின்ற அக்கினி சூளைக்கு எங்களை பாதுகாத்த தெய்வமே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். உம்மை கனப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்கு மாறாதவர் அப்பா, உண்மை உள்ளவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நீ பெரியவர், நீ சர்வ வல்லமை உடையவர், நேற்று என்றும் மாறாத தெய்வம் அப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா. நாதி சிநேகித்தினால் எங்களை சிநேகித்ததினால், காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டார். ஆமென். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, எல்லாமே பெரியது. அவரே பெரியவர். ஆமென். அவரே பெரியவர். அவரிலிருந்து வருகிறது எல்லாமே பெரியவைகள். அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை இந்த உலகத்திலே. மேலான தெய்வம் அவர், குறைவே இல்லாதவர், பூரண சற்குணர் அவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கொடுக்கிறதிலே வல்லவர், தயால. அவருடைய எண்ணங்கள், அவருடைய நினைவுகள் எல்லாம் மேலானவைகள், மேலானவைகள். ஹல்லேலூயா. உங்களை தெய்வமாய் கொண்ட இந்த ஜனம் பாக்கியம் உள்ளதையா. எதிலையுமே குறைவுபடாதவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பூரணர், பூரணர், பூரணர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹாலே. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா. ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டே. மகிழ்ச்சியோடு அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க
கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து அணைத்து கொண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவே உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இல்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நீர் இல்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. glory. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவி தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவி தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு ஆமென். நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. glory, glory Father. அன்பு பெரியது இயேசுவே, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கத்த செய்ய நினைத்தது தடபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கத்த செய்ய அவர் செய்தது தடபடாது, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது. glory அப்பா, உங்க அன்பு ஆழம் அகலம் அளவிட முடியாத அன்பு அப்பா தகப்பனே. பெரியது பெரியது. ஓ glory glory, we lift you up அப்பா தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம். பெரியது, மிகவும் பெரியது, பெரியது. ஓ
பெரியது, glory, glory, உங்க glory. இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இந்த சம்பாஷணை ஆதியாகமம் 1:1 முன்பதாக நடக்கிற ஒரு சம்பாஷணை. அதை வெளிப்படுத்தும்படியாக ஏசாயாவுக்கு தரிசனமாக தேவன் கொடுத்த ஒரு தரிசனம் இது. இந்த உலகத்தை ரட்சிக்க யார் போவார், யார் என் காரியமாய் போவார் என்று பிதாவாகிய தேவன் யோசித்த போது அவருக்கு கிடைத்தபது, இதோ எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி என்னை அனுப்பும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன தரிசனம். அன்பினாலே உலகத்தை ஆளும்படியாக வந்த ராஜாதி ராஜா தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அன்பாகவே எல்லாவற்றையும் செய்ய வந்தவராகிய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் மனுஷர்களால் செய்ய முடியாத அந்த 10 கட்டளைகளை அவர் சுருக்கி என்ன சொன்னார், நீங்கள் அன்பாயிருங்கள் என்று சொன்னார். நீங்கள் அன்பாகவே இருங்கள் என்று சொன்னார். நீ உன்னை நேசிக்கிறது போல உன் அயலானையும் உன் சகோதரனையும் நேசி என்று சொல்லி நமக்கு அன்பு எப்படி காட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அன்பு கூர்ந்தார், நம்ம மேல அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்ல முடியுமா? என் மேல் அன்பு கூர்ந்ததுனால தான் இவ்வளவு பெரிய காரியங்கள் எனக்கு நடக்கிறது. அவர் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பிள்ளையாக இருக்கிற நானும் கூட அன்பு கூறுவேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம பாடப்போகிறோம். அவரை உயர்த்தி நம்ம மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. முழு உள்ளத்தோடு பாடலாமா? ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை.
ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை ஆராதனை யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்தி ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்குரியவரே ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 அப்பா ஆராதனை ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை 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 we glorify you அப்பா தகப்பனே அப்படியே உயர்த்துவோம் 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 அந்த தேவன் அப்பா ஆராதனை ஆராதனை அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால தான் அவரோட கடைசி சுட்டு ரத்தம் வரையிலும் நம்ம மேல நமக்காக சிந்தினாராம். அவரோட சரீரத்தில் ரத்தம் வடிந்தது என்று சொல்லப்படுகிறது. ரத்தம் முழுவதுமாக வடிந்தது என்று வேதம் சொல்லு. அதனால தான் கடைசியா தண்ணீர் வந்ததாம். யாருக்காக சொல்லுங்க? நமக்காக, எனக்காக. எத்தனை பேர் சொந்தம் கொண்டாரு? எனக்காக தான், என்னுடைய காரியங்களுக்காக தான், எனக்காகவே கர்த்தர் ரத்தம் சிந்தினார். அவர் அன்பை இப்படியாக வெளிப்படுத்தினார். என் இயேசு கிறிஸ்து எனக்காக இப்படியாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லுவோமா? அவருடைய உறவு, அவர் சொன்னார், இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வெறுமனே துதிப்பதற்காக மாத்திரம் வைக்கல, அவருடைய அன்பை நம்மிடத்தில் காண்பிக்கிறதற்காக வைத்திருந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் வெறுமனே நம்ம துதிக்கிறதற்காக வச்சு இல்லையா, அவருடைய அன்பு எவ்வளவு அதிகம் என்கிறதை காண்பிக்கிறதற்காக நம்மை வைத்திருக்கிறாரா. நம்ம எத்தனையோ முறை முதுகு காட்டி இருக்கிறோம், எத்தனையோ முறை அவருக்கு விருப்பம் இல்லாம சோரம் போயிருக்கிறோம், எத்தனையோ முறை அவருக்கு லட்சை உண்டாக்கி இருக்கிறோம். ஆனால் அவருடைய அன்பை நமக்கு காட்ட, அவருடைய அன்பை நமக்கு காட்ட திரும்ப திரும்ப வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம். எனக்காக வந்தவரே, என் ஆருயிரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுமா? என் ஆருயிரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. அப்பா, எங்கள் அன்பிலும் மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அநேக அன்பு சொல்லலாம் அப்பா தகப்பனே, ஆனால் உங்களுடைய அன்பு விவரிக்க முடியாது. உங்களுடைய அன்பு அப்பா தகப்பனே வார்த்தையினால விவரிக்கவே முடியாது. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமா. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அன்பு அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தம். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா அண்ணா
லிஃப்ட் அப். அன்பே அப்பா அன்பிற்கு அடையாளமா இருக்கிறவரே, அன்பே ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அவர் வாசல்களில் புகழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆனந்த பலிகளோடும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்தமாய் ஆனந்தமாய் நாங்கள் ஆரவாரத்தோடு எங்களோட துதி பலிகள் எல்லாம், எங்களோட துதி பலிகள், ஸ்தோத்திரங்கள், நன்றி பலிகள் சுகந்த வாசனையாக உங்கள் சமூகத்தில் எட்டும் என்று திருப்பாதத்தில் வைக்கிறோம். அப்பா உங்கள் திருப்பாதத்தில் வைக்கிறோம். எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறவர், எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். சிறியவர், பாலகர், பெரியவர், முதியவர் எல்லார் வாயிலிருந்து மாத்திரம் அல்ல, இருதயத்திலிருந்து ஏற்பட்ட எல்லா துதிபலிகளிலும் கர்த்தர் நீர் பிரியமாய் இருந்தீர், சுகந்த வாசனையை நுகர்ந்து கொண்டீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வெறுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே எல்லாவற்றையும் மேலெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். ஆமென் ஹல்லேலூயா. அப்படியாகவே இன்ற வண்ணமாகவே நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தரிசனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு மனம், சுவிசேஷம், தேசங்கள் இவைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. சகோதரி ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களோடு கூட ஒருமனப்பட்டு ஆமென் என்றும் ஆமென் என்றும் இணைந்து கொள்ளலாம். அப்பா அம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம் தகப்பனே ஐயா. இந்த நாளுக்காக நன்றி ஐயா. அப்பா இவ்வளவு நேரம் உங்களை துதித்து பாட கிருபை செய்த தயவுக்காய் நன்றி அப்பா. அப்பா உங்களுடைய சபையின் தரிசனத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ராஜாவே ஐயா. உங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவரே ஐயா உம்முடைய சித்தமும் நோக்கமும் திட்டங்களையும் அப்பா ஆண்டவரே ஏற்படுத்துங்க ராஜாவே ஐயா. அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவும் ஆண்டவர் எங்களுக்கு தேவை தகப்பனே. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய இரக்கத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய இருதயத்தில் ஒரு மனத்தின் ஆவியை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் எங்களை மாற்றுங்க ராஜா. அப்படியாக சுவிசேஷத்துக்காக வருகிறோம். சுவிசேஷத்தை ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய நாமும் சுவிசேஷத்தின் மூலம் மகிமைப்படட்டு, அநேகர் ரட்சிக்கப்பட கிருபை பாராட்டுங்க ஐயா. எங்கள் நிமித்த அநேகர் உங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்படியாக தேசங்களுக்காய் வருகிறோம் ஐயா. தேசங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அப்பா எல்லா தேசத்திலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. உடைய வருகை நேரம் ஆண்டவரை எல்லாரும் மோடு கூட வர கிருபை பாராட்டுங்க. எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய சபை நிமித்தமும் ஆண்டவரை அநேகர் எழும்ப கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியாகவே இந்த தரிசனத்தை நமக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவாராக. ஆமென் சொல்லாமல் எல்லாரும் ஒரு முறை ஒரு மனமாய் ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை கடைசி மாதத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் நம்ம சுந்தரிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம் உங்களுக்கு முன்பதாகவும் இருக்குது. இல்லை மனப்பாடமாக சொல்லுவீர்களானாலும் கூட அது நலமாக இருக்கும். எரேமியா 33:6. ஓகே. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். கர்த்ததாமே இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு இந்த வருஷத்தில் மாத்திரம் இல்லை வருகிற ஆண்டுகளிலும் ஆவிக்குரிய சுகபலத்தோடு கூட நம்ம வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். அமர்ந்து கொள்ளுங்க.